Hi everyone, in the video நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸ் ஸ்டடி பிளான் ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாம். ஓகேவா, இன்னும் ஒரு 40 to 45 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டேஸை எவ்வளோ பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி நம்ம குவார்ட்டர்லியில் நிறைய மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஆல்ரெடி மிட் டேர்ம் முடிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. பட் மிட் டேர்ம் அந்தளவுக்கு சின்சியராக நீங்கள் எடுத்து படிச்சிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. ஒருவேளை அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லிக்கு படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம மிட் டேர்மில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு 3 சாப்டர் கம்பல்சரியாக இருந்திருக்கும். 4 சாப்டரில் அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் எக்ஸசைஸ் வரைக்காவது வச்சுருந்துருப்பாங்க. மிட் டேர்முக்கான போர்ஷன் இது. அதுவே குவார்ட்டர்லிக்கான போர்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வால்யூம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறதுலே நிறைய டைம் உள்ள ஒரு எக்ஸாம் அப்படின்னா அது குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு மட்டும்தான். அதோட சிலபஸும் ரொம்ப ஈஸி. 4 சாப்டர் தான் மேக்ஸில் இருக்கிறதுலே ஈஸியான சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 சாப்டர்ஸும் உங்களுக்கு மிட் டேர்ம்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த 40 டேஸ் படிக்காதவங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். இந்த 40 டேஸை நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே. இதில் ஈஸியான சாப்டர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ், மிச்சம் உள்ள 2 ரொம்ப லென்த்தியான சாப்டர். அதுவும் பர்டிகுலராக 6th சாப்டர் ரொம்ப லென்த்தான சாப்டர். அது போக கான்செப்ட்டும் உங்களுக்கு ரொம்ப புதுசான கான்செப்ட். வெக்டர் அல்ஜிப்ராவில் வெக்டர், ஸ்கேலர்ஸ், அதில் உள்ள கோப்ளானர் எப்படி கண்டுபிடிக்கணும், 3 பாயிண்ட்ஸ் கொலினியர்னால் அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அது போக 2 பாயிண்ட்டு ஒரு வெக்டர், அது மாதிரி அதில் ஒரு 3 கான்செப்ட்ஸ் இருக்குது. 3 பாயிண்ட் கொடுத்துருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி. இது போக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிறது, அது போக காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஸோ மெனி கான்செப்ட் அண்ட் நிறைய மார்க் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸும் இந்த 2 சப்ஜெக்ட் தான். ஓகேவா, நவ் ஈஸி சாப்டர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 4 சாப்டர் நல்லா படிச்சிருக்கணும், கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கணும். இது மட்டும்தான் உங்களுக்கான பர்ஃபெக்ட் டைம் படிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா ரொம்ப டைம் உள்ள ஒரு பீரியட் அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர் தான். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளே ஒரு 6 சாப்டரை முடிக்கணும். அப்போது ஸ்கூலில் ரொம்ப ரஷ் பண்ணுவாங்க, உங்களுக்குமே படிக்க டைமே இருக்காது. அது போக அந்த 6 சாப்டரில் 12th சாப்டர் மட்டும் தான் கொஞ்சம் ஈஸி. மற்ற எல்லா சாப்டருமே ரொம்ப பெரிய சாப்டர், ரொம்ப கஷ்டமான கான்செப்டும் இருக்கும். டிஃப்ரென்ஷியபிலிட்டி, இன்டெகிரபிலிட்டி அதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் படிக்கணும். அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த 6 சாப்டர் ஈஸி, எக்ஸப்ட் 6th சாப்டர் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணலாம். பட் கான்செப்ட்ஸ் படிக்கிறது அப்படிங்கிற 6th சாப்டரில் நிறைய ஃபார்முலாஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 5th சாப்டர்லேயுமே அதே தான். 5th சாப்டரில் ஒரு 4 ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். சர்க்கிள், எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பேரபோலா. இந்த 4 ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி படிக்கிறது தான் 5th சாப்டர். 5th சாப்டர் கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான் 6th சாப்டரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா. 6th சாப்டர் ரொம்ப லென்த்தான சாப்டர். நீங்கள் அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக படிக்கிறீங்க அப்படின்னா. அப்படி இல்லை நான் இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கான ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் திங், நான் மிட் டேர்முக்கு படித்து முடிச்சிட்டேன், 4 சாப்டர்ஸுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 5th சாப்டருக்கும் 6th சாப்டருக்கும் 15 டேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னும் ஒரு 40 டேஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு 15 டேஸ், இதுக்கு 15 டேஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு டே பை டே டெய்லி சென்ட் பண்ணுறேன். அது போக உங்களுக்கு எதுவும் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் எந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை ட்ரை பண்ணுறேன். அது போக ரிவிஷனுக்கு நீங்கள் டைம் கரெக்டாக வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதுக்கே நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க இந்த 2 சாப்டருக்கும் அப்படின்னா மிச்சம் உள்ள 4 சாப்டர் நீங்கள் ஒரு 1 வீக்குள்ளே ரிவைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல டைட் ஆயிரும். அது போக ஏற்கனவே படித்த சாப்டர்ஸ் தான், ஸோ ரிவைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது போக ஃபஸ்ட் சாப்டரில் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும் இல்லையா. நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது மேபி மிஸ்டேக்ஸ் விடலாம். அந்த கேல்குலேஷன் ப்ராசஸ் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். அது போக 2nd சாப்டர், 3rd சாப்டர் எல்லாம் வெறும் கான்செப்ட்ஸ் தான். நீங்கள் கான்செப்டை டேரெக்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும். 4th சாப்டர் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். இது வரைக்கும் நான் சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது போக டேன் இன்வர்ஸ், அது போக ஃபங்க்ஷன்ஸோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். காட் இன்வர்ஸ், கொசிகன் இன்வர்ஸ், சீக்கண்ட் இன்வர்ஸ், இதெல்லாம் இது போக உள்ள மிச்சம் 2 எக்ஸசைஸில் இருக்கும். டேன் இன்வர்ஸ் 4.3 ஃபுல்லாக இருக்கும். 4.4 மிக்ஸ்டாக இருக்கும். எல்லா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஈஸியான கான்செப்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ண வேண்டியது இந்த 2 சாப்டர்ஸை. இதில் 5th சாப்டரில் எது ரொம்ப முக்கியம், 6th சாப்டரில் எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா,
அது போக இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் யார், இது வரைக்கும் நான் ஸ்டார்ட்டே பண்ணல, மிட் டேர்மில் வந்து ரொம்ப லேசியாக தான் அட்டென்ட் பண்ணேன், எனக்கு இன்னும் நிறைய டைம் வேணும் ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸை படிக்கிறதுக்கே அப்படின்னு சொல்கிறவங்க மொதல் 4 சாப்டரை நல்லா படிங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனிவே இது 2 சாப்டருக்கும் தான் நிறைய வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. குவார்ட்டர்லியில் ஆல்மோஸ்ட் 30லேருந்து 35 மார்க்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. 35 to 40 மார்க்ஸ் வரைக்கும் கூட கொடுக்கலாம். ஓகேவா, வெயிட்டேஜ் அதிகமாகவே இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த 4 சாப்டர் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 50 to 60 மார்க் வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். அது போக 4 சாப்டர் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 டேஸில் முடிக்க பாருங்கள். ஓகேவா, ஒரு 20 டேஸில் நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா மிச்சம் உள்ளதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். அதாவது மிச்சம் 2 சாப்டர் இருக்கும். 2 சாப்டர்லேயே நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிப்பேன் அப்படிங்கிறது வந்து சுத்த வேஸ்ட்டு. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு அது வரல அப்படின்னா நீங்கள் 2 சாப்டருமே படித்ததுக்கு பிரயோஜனமே இல்லாமல் இருக்கும். 2 சாப்டர்லேயே இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் தான் நான் படிச்சுட்டு போகிறேன், இதை மட்டும் வச்சுட்டு நான் வந்து நல்ல மார்க் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே கஷ்டம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்டு போகிறது வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை தாண்டி நீங்கள் வேறு மெத்தடில் கொஷின் கேட்டால் கூட உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2ல் ஏதாவது ஒரு சாப்டரை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போகலாம். நான் அந்த 2ல் ஒரு சாப்டர் அப்படின்னா நான் எந்த சாப்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா 5th சாப்டர். 5th சாப்டர் வந்து 6th சாப்டரை விட கம்பேரிட்டிவ்லி ஈஸியான சாப்டர். ஓகேவா, உங்களுக்கு டைமாக பெருசாக லென்த்தி ஆக்காது, நிறைய டைம் எடுக்காது அந்த சப்ஜெக்டை படித்து முடிக்கிறதுக்கு. மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ் இல்லை 20 டேஸில் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஒரு 20 டேஸ், இதுக்கு ஒரு 20 டேஸ். அது போக 6th சாப்டரில் அங்கங்கே 6.4 6.7 இந்த மாதிரி 2 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா 90 மார்க் வரைக்கும் கூட நம்மளால் எய்ம் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் பிகினருக்கும் இல்லை ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் மிட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் படித்து முடிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கான ஷெட்யூல். ஓகேவா, நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இருந்தால் கூட சஜஷன் சொல்லிடுங்க. அது போக மேக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஆப்வியஸாக மேக்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா ஈவன் நானே ஸ்ட்ரகிள் பண்ணுவேன் மேக்ஸில். சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வந்தேன் அப்படின்னா. ஸோ மேக்ஸில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செம்ம செஞ்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியம் வந்து சாப்டர் 1 சாப்டர் 3யும் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2லேயும் கேல்குலேஷன் பார்ட் ஹெவி. இதில் மேட்ரிக்ஸில் ரோ ரிடக்ஷன், கிராமர்ஸ் ரூல், அது போக காசியன் எலிமினேஷன், அப்புறம் வேறு என்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, ரோ எக்லான் ஃபார்ம், இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமாக சால்வ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நிறைய மெத்தட் படிக்கணும். அது போக ஒவ்வொன்றிலையும் கேல்குலேஷன் பார்ட்டில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சால்வ் பண்ணணும். ஓகேவா, ஸோ மேக்ஸில் சாப்டர் 1லேயும் 3லேயும் நீங்கள் வந்து நிறைய சம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும், கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்க முடியும். ஓகேவா, சாப்டர் 2 and 4 வந்து ரொம்ப சிம்பிள் தான். சாப்டர் 4 வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கூட சாப்டர் 4லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டால் அட்டென்ட் பண்ணிடலாம். இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனோட பிரின்சிபல் டொமைன், பிரின்சிபல் வேல்யூ, இதை மட்டும் பார்த்துட்டு போனால் கூட நிறைய 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா, சாப்டர் 2 ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், வெறும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மட்டும்தான். அதில் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். அது போக காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டு, அது போக மாடுலோ ஃபங்க்ஷன், இவ்வளோ தான் அதில் செகண்ட் சாப்டரில் மொத்தமே கான்செப்ட். இது போக ஜெட்டு ரியலாக இருந்தால் என்ன பண்ணணும், லோக்கஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இல்லை ஜெட்டு வந்து பியூர்லி இமேஜினரியாக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி ரொம்ப சின்ன கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். ஆல்ரெடி நான் செகண்ட் சாப்டருக்கும் 3rd சாப்டருக்கும் கம்ப்ளீட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது போக 4.2 வரைக்குமே நான் வந்து வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ சாப்டர் 1 to 4க்கான டிப்ஸ் கொடுத்துட்டேன். சாப்டர் 5ல் முக்கியமான 4 கான்செப்ட் என்ன அப்படின்னா, சர்க்கிள், எலிப்ஸு, ஹைப்பர்போலா, பேரபோலா. ஓகேவா, இது 4 ஆப்ஜெக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம், அதோட ஃபோக்கஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், வெர்டிசஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அது போக டைரக்ட்ரிஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், எசென்ட்ரிசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி சின்ன கான்செப்ட் தான் இருக்கும். நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்.
அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னென்னா 5.2. ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு முதல்ல எழுதணும். அது போக அதுலேருந்து ஃபோக்கை, எசென்ட்ரிசிட்டி, டைரக்ட்ரிஸ்டிக், வெர்டெக்ஸ் இது 4 கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி ஒரு 5 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? அது வந்து இந்த 3 பேஸ் பண்ணி இருக்கும். எலிப்ஸு, ஹைப்பர்போலா, பேரபோலா. சர்க்கிள் கான்செப்ட் உங்களுக்கு பெருசாக இருக்காது, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் இருக்கும். அப்புறம் 5.5 வந்து அப்ளிகேஷன்ஸ். 5.5 வந்து பியூர் அப்ளிகேஷன். இந்த 3 கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கும். எப்படி அப்படின்னா ஒரு பிரிட்ஜு கொடுத்துட்டு அதில் உள்ள பீம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பீம்ஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் பேரபோலா ஈக்குவேஷன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டனல் கொடுத்துட்டு அது சால்வ் பண்ணிருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷனில் உள்ள கூலரோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். கேரண்டீடாக சொல்லலாம் ஒரு 5 மார்க் வந்து வரும். 5.5லேருந்தும் 5.2ல் இருந்தோம் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லலாம். அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். அது போக மிச்சம் உள்ள எக்ஸசைஸ்லேருந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கேட்கலாம். ஓகேவா? 6th சாப்டரில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த 2. இந்த 4 கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலாக. இதில் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்கும். இதை கிராஃபிக்கலாக அப்ரோச் பண்ணி எப்படி நம்ம ப்ரூஃப் கொடுக்கறது அப்படிங்கிறத இதோட ஸ்டார்டிங் எக்ஸசைஸான 6.1ல் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கும். இதில் வந்து மேபி ஒரு கொஷின் வந்து கேட்கலாம். ஓகேவா? இதுக்கான வெயிட்டேஜ் மேபி ஒரு 5 மார்க் இதிலேருந்து வரலாம். இன்னொரு 5 மார்க் வந்து 6.7லேருந்து வரலாம். எக்ஸாம்பிள் இல்லை, எக்ஸசைஸ் 6.7. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா 2 பாயிண்ட் ஒரு வெக்டார், 1 பாயிண்ட் 2 வெக்டார், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் ஈக்குவேஷன்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு. இது போக ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட், நார்மல், இதெல்லாம் 5th சாப்டர்லேருந்து கேட்பாங்க. ஓகேவா? தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இது போக இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 2 days வந்து 1 வேர்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு 6 சாப்டரா, ஸோ மினிமம் 150 கொஷின்ஸாவது இருக்கும். ஓகேவா? 150 கொஷின்ஸும் ப்ராப்ளம் ரிலேட்டடாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தியரிட்டிக்கலாக இருக்கலாம். ஒரு 10லேருந்து 15 கொஷின் தியரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோத்தையும் நான் லாஸ்ட் மினிட்ல வந்து ரிவைஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours இதுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை அப்படின்னா டெய்லி ஒரு 15 minutes ஒவ்வொரு லெசனாக நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னா டெய்லி ஒரு 15 minutes வந்து ஒவ்வொரு லெசனாக லாஸ்ட் ஒரு 1 weekல இதுக்காக தனியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா இதுக்கான வெயிட்டேஜே 20 மார்க்ஸ் இருக்குது உங்களுக்கு குவார்ட்டர்லி கொஸ்டினில். ஏன்னா குவார்ட்டர்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாமோட பாதி சாப்டர்ஸை நீங்கள் இங்கேயே எழுதிடுவீங்க இல்லையா? 6 சாப்டர் நீங்கள் இங்கேயே எழுதிடுவீங்க. அதில் 20 மார்க் இதுக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் புக்கில் இல்லாத கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஃபார் மேக்ஸ். இது போக வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். இப்போ நாங்கள் புதுசாக வந்து போஸ்ட்டில் வந்து கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிக்கிறதுக்காக நீங்கள் அதுவும் இன்ட்ரெஸ்டடாக ஆன்சர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.